உங்க வீட்ல இருக்கக்கூடிய வடிகட்டிய சுத்தம் பண்றதுக்கு 5 முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடுகள்ல பாத்திரம் கழுவுறது அண்ட் வீடுகள வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஆனா முக்கியமா இந்த வடிகட்டிய எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த டீ தூள வடிகட்டி அப்படியே கண்ணங்கரேர்ன்னு ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அதுல வடிகட்டுறத பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கும். ஆனா இந்த டீ தூள வடிகட்டுன அந்த வடிகட்டிய இன்னும் நல்லா பளபளன்னு புதுசு போல நீங்க எப்படி ஆக்கணும் அப்டின்றதுக்கான 5 டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லா நேரமும் புதுசு வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்பர் 1, ஒரு பவுல்ல பேக்கிங் சோடா, வினிகர் உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க. அதுல இந்த வடிகட்டிய போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு மெல்லிய பிரஷ் வச்சு நீங்க நார்மலா பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சு கழுவுனீங்கன்னா, புதுசு போல ஆயிடும் இந்த வடிகட்டி அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2, இது வந்து ரொம்ப மெல்லிய அழுக்கு தான் இருக்கு, ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்ற பட்சத்துல வடிகட்டிய வந்து நீங்க புடிச்சுக்கோங்க. அது மேல நல்ல சூடான தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறமா பிரஷ் வச்சுட்டு நீங்க பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சு கழுவ, அதுல ஒட்டி இருக்கிற அந்த டீ இலைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துரும். நம்பர் 3, ஒரு எலுமிச்சை பழத்த 2ஆ வெட்டி, அத வந்து நல்லா வடிகட்டி மேல தேய்ச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அத நார்மலா வாட்டர்ல நீங்க வந்து சோப்பு போட்டு கழுவ, அதுவுமேவும் அந்த வடிகட்டிய நல்லா பளபளன்னு ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4, பாத்திரம் கழுவக்கூடிய சோப்ப வந்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு, அதுல நல்லா சூடான தண்ணி ஊத்தி ஒரு கலவைய வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுல இப்போ அந்த வடிகட்டிய போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா, ஒரு டூத் பிரஷ் மாதிரி எடுத்து கூட அந்த துகள்கள்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் புதுசு போல ஆயிடும். நம்பர் 5, டென்ச்சர் டேப்லெட் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட்ட நீங்க தண்ணீல கரைச்சு ஊற வச்சு, அதுல வடிகட்டிய ஒரு 15 நிமிடங்கள் வைக்க, அதுக்கப்புறமா எடுத்து கழுவும் பொழுதும் வடிகட்டி புதிது போல ஆயிடுது. இந்த 5 முக்கியமான டிப்ஸ் உங்க வீட்ல இருக்கக்கூடிய வடிகட்டிய கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.